ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 13வது பாசுரம் சேவிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக அடியேன் பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்தை ஆரம்பிப்பேன். பாசுரத்தை ஆரம்பித்தவுடன் அடியேன் இதன் எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேனுக்கு தெரிந்தவாறு கூறுகின்றேன். கேட்டு மகிழுமாறு அடியேன் வணங்குகிறேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். அடியேன் பாசுரம் ஆரம்பிக்கிறேன். செய்யம் பசந்துலவத் தொழில் மாலயம் செந்தமிழில் வெய்யம் மறைத்தமிழ் மாலயம் பேராத சீரரங்கத்து ஐயன் கழற்கனியும் பரந்தாலன்றே ஆதரியாமையன் இராமானுசன் சரணே கதிவேரனக்க செய்யம் பசந்துலபத் தொழில் மாலையும் செந்தமிழில் வெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தையன் கழற்கனியும் பரந்தாலன்றே ஆதரியாமையன் இராமானுசன் சரணே கதிவேரனக்க. இப்பொழுது நாம் இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கத்தை நமது திருவரங்கத்தமுதனார் எவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதாவது செய்யும் பசுந்துலபத் தொழில் மாலையும் செந்தமிழில் வெய்யும் மறைத்தமிழ் மாலையும். அதாவது இங்கே அரங்கனிடத்திலே இரங்கருள் கொண்டு செய்யும் பசுந்துளசி மாலையையும் பசுமையான துளசியால் செய்ய துவக்கப்பட்ட மாலையையும் அன்பு மிகுந்த செந்தமிழ் மாலையும், அதாவது பக்தி உணர்வுடன் செய்யப்படும் இந்த துளசி மாலையை செம்மையான தமிழ் மொழியில் புகழ்ந்து பாடுகின்றார். மற்றும் வேதங்களில் சாரம் கொண்ட பெய்யும் மழை போல் தமிழ் மாலையையும் அரங்கத்தின் பூரண சிறப்புக்குரியது. இந்த இடத்தில் வேதங்களை அடிப்படையாக கொண்ட மழை பொழிவை போல் வரும் தமிழ் பாடலாகவும் அமைகின்றது. பரமபதமான அரங்கநகர் திருக்கோயிலில் எம்பெருமானின் திருவடிகளுக்கு, அதாவது இங்கு ஐயன் கழற்கனியும் பரந்தாலன்றி ஆதரியா, அதாவது பகவானோட அரங்கநாதனோட திருவடிகளுக்கு அணிகலன்களாக அணியும் பரமனின் திருவடிகளை தவிர்த்து வேற எதையும் நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தமுதனார் கூறியிருக்கிறார். மற்றும் திருவரங்கனின் திருவடிகளுக்கு வழிபாடாக அணியும் பொருட்கள் மற்றும் பரமபதம் கொண்ட பரனுடைய ஸ்ரீமன் நாராயணன், அதாவது திருவடிகளை தவிர வேறு எதையும் ஆதரிப்பதில்லை. மெய்யன் இராமானுசன் சரணே கதிவேரனக்கே. நிஜ பக்தியோட மெய்யன் உண்மையான பக்தி கொண்டிருக்கும் ராமானுசரின் திருவடிகளே எனக்கு பிறவி கடந்து போகும் ஒரே வழி. அதான் நான் ஏற்கனவே கூறின பாசுரத்தில் சொல்லியிருப்பேன். உய்ய ஒரே வழி உடையவர் வழி. அதே மாதிரி இந்த பாசுரத்தில் மெய்யன்னி ராமானுசன் சரணே கதி வேரனுக்கு, ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்று ராமானுஜர் வழியே, அவர் திருவடியே எனக்கு இந்த பிறவியை கடந்து போகும் ஒரே வழி ராமானுஜர் திருவடியே அப்படின்றது இந்த பாசுரத்தில் திருவரங்கத்தமுதனார் அழகாக கூறியுள்ளார். சத்திய உணர்வுள்ள ராமானுஜரின் திருவடியே சரணாகதி, எனக்கு கதியும் மோட்சமும் பெற்று ஒரே வழியாக ராமானுஜர் திருவடியை தவிர வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி இதில் அழகாக திருவரங்கத்தமுதனார் இந்த பாடலில் அழகாக குறித்துள்ளார். மற்றும் ஆங்கிலத்தில் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை அடியேன் சுருக்கமாக கூறுகிறேன். In explaining in English about this poem is, I offer
a fresh green tulasi garland and a sweet Tamil songs to God with love. I also sing Tamil hymns that contain the deep meanings of the Vedas, especially in the great temple of Lord Ranganatha at Srirangam. But even with all this, I do not consider anything else as my true support, but only hold to the holy feet of Ramanuja, who is honest and full of devotion. For me, his feet are the only path to reach God. I have no other way. So, like this, nicely explained about this poem. Thank you.